வணக்கம் நண்பா. நான் உங்க செடிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய விதவிதமான ஆம்னிட்ரிக்ஸ் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 15 விதமான ஃபேன்மேட் ஆம்னிட்ரிக்ஸை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. டைம் இருந்தால் அந்த எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்கள் செடிபாய். வெல்கம் டு செடிபாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். அப்ப சரி, ஆரம்பிக்கலாமா? பதினாறாவது நம்ம பார்க்க போகிறது போக்கி ட்ரிக்ஸ். இதை பற்றி 3 கதைகள் அதுக்கும் மேலேயும் சொல்லப்பட்டிருக்கலாம். நான் 3 கதைகளை தான் படித்து பார்த்துருக்கேன். 3மே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மித் தான் அந்த போக்கி ட்ரிக்ஸை உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். 2வது கதையில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கிமான்ஸோட காடாக இருக்கக்கூடிய நம்ம ஆர்கியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த போக்கி ட்ரிக்ஸை வந்து உருவாக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த 2வது கதையில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 கதையை விட 3வது கதை தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கதை வயசில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னோட அப்பா ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். போக்கிமான்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். அவருக்கு ஒரு நாள் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போக்கிமான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுகளாகவே மாறினா மட்டும்தான் அதுகளை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வந்து வருது. ஸோ அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கி ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த டிவைஸ் மூலமாக அவர் வந்து ஏலியன்ஸாக மாறி ஏலியன்ஸ் கூட இணைஞ்சு அதன் மூலமாக ஏலியன்ஸை பற்றி அவரால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் டீம் ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் கூட்டம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருது. குறிப்பா அவங்களுடைய தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து இந்த போக்கி ட்ரிக்ஸ் விஷயம் தெரிஞ்ச உடனே இதை பயன்படுத்தி ஒரு போக்கிமான் ஆர்மியையே உருவாக்கி இந்த உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், எல்லா போக்கிமான்ஸையுமே கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ப்ரொஃபஸரை தேடி வரான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொஃபஸர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கி ட்ரிக்ஸை ஒரு பத்திரமான இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இவரும் காணாம போயிடுறாரு. இதுக்கப்புறமா பென் டென்னிசன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாவை தேடி வரும்போது அவர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து போக்கி ட்ரிக்ஸ் கிடைக்குது. கூடவே அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வீடியோவும் கிடைக்குது. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாவை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு பிக்குச்சு வந்து உதவி செய்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவர் தன்னுடைய அப்பாவை கண்டுபிடிச்சாரா, அந்த டீம் ராக்கெட்டை தோக்கடிச்சாரா அப்படிங்கிறதா மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இடையில சில சொதப்பல்கள் இருந்தாலுமே கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 17வது நம்ம பார்க்க போகிறது வெனம் ட்ரிக்ஸ். பென்டென் சீரிஸில் வந்த ஜிஸ்கேர் அப்புறம் ஸ்கர்ட், இந்த 2 பேரோட ஆரிஜினையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த வெனம் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது பார்க்க நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. நம்ம பென்டெனிசன் யூஸ் பண்ணுற பிரைம் டைம்ல என்ன சேர்ந்த பென்டெனிசன் யூஸ் பண்ணுற அந்த நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே இதுக்குள்ள ஒரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம வெனம் தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு உள்ள அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெனம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்ரமன் ஸ்பீசிஸோட உடம்புக்குள்ள வந்து பல வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மாயக்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸுக்கு டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டெட்ரமன் ஸ்பீசிஸை வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது தெரியாதனமா நம்ம வெனம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்னிட்ரிக்ஸுக்குள்ள ட்ராப் ஆகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தெரியாதனமா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து வெனமை வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி தனக்குள்ள அவரை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கிச்சு. இதனால வெளியே வர முடியாத அந்த வெனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து டோட்டலாகவே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறமா நம்ம பென் டென்னிசனுக்கு வந்து இந்த ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா பென் டென்னிசன் வந்து எப்பெல்லாம் அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரோ அப்பெல்லாம் வெனமுக்கு வந்து கான்ஷியஸ் வந்து பென்னோட ஏலியன் ஃபார்ம் கூட ஃபியூஸ் ஆகிடும். அதாவது கிட்டத்தட்ட ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலியனும் நம்ம வெனமும் ஃபியூஸ் ஆகி தான் அந்த இடத்துல வந்து காட்சி அளிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பென்னால் வெனம் கூட பேச முடியும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம எடி பிராக் பேசுவார் பார்த்தீங்களா வெனமில், அதே மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் சண்டையும் போடுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒன்றா ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. இவங்க 2 பேரும் 2 பேரில் ஒருத்தர் வந்து முரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா இவங்களால அந்த உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதாவது ஏலியன் பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அது இப்போ 2 பேருக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மாறி போய் இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் ஆப்போனண்ட் கூட இவங்களால சண்டை போடவே முடியும். அதனாலேயே சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்டு பிடிச்சிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அறைவாங்க. 2 பேரால் சண்டை போட முடியாத சூழ்நிலையும் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்காகவே அவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துக்குவாங்க. அதான் காமெடியாக இருக்கும். இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பல சாகசங்களை செஞ்சிருக்காங்க. ஆனால் ஆம்னிட்ரிக்ஸுக்கு வந்து டைம் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா வெனமும் அன்கான்ஷியஸ் ஆயிரும். எப்பெல்லாம் அது வந்து டைம் அவுட்லேருந்து வெளியே வருதோ, எப்பெல்லாம் பென் டென்னிசன் வந்து எலினா மாறுறாரோ அப்போ மட்டும்தான் அந்த வெனம் வந்து கான்ஷியஸுக்கே வரும். டைம் அவுட் ஆனவுடனே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இது கொஞ்சம் வினோதமாக இருக்குதுல்ல. ஸோ இந்த வெனம் ட்ரிக்ஸ் வந்து எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. 18வது நம்ம பார்க்க போகிறது ரேஞ்சர் ட்ரிக்ஸ்.
நீங்க நினைக்கிறது சரிதான். அதாவது நம்ம பவர் ரேஞ்சர்ஸையும், பென் 10யும் ஒண்ணா இணைச்சு தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டோரி இன்னும் எழுதப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. ஜஸ்ட் ஒரு ஒன் லைன மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மலை அடிவாரத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் லேப்ல வச்சு தான் நம்ம பென் டெனிசனுக்கு இந்த ரேஞ்சர் ட்ரிக்ஸே வந்து கிடைக்கிற மாரி எழுதப்பட்டிருக்குது. இத பயன்படுத்தி பென் டெனிசனால பலவிதமான பவர் ரேஞ்சர்ஸா மாற முடியும். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏலியன்ஸா தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதாவது இதுவும் நார்மல் டைம் லைன்ல இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ் மாரி தான் இருக்கும். கூடவே இந்த டைம் லைன்ல இருக்கக்கூடிய எல்லாவித ஏலியன்ஸுமே அந்த டைம் லைன்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். அதாவது டெட்ராமேன் அந்த 4 கைய வச்சுட்டு ஏலியன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இந்த டைம் லைன்லயும் இருக்கும். அதே மாரி ஹீட் பிளாஸ்ட்டா இருக்கட்டும், எக்ஸலரேட்டா இருக்கட்டும் எல்லாமே இங்க நார்மலா தான் இருக்கும். ஆனா இந்த ரேஞ்சர் ட்ரிக்ஸ பயன்படுத்தி அந்த ஏலியன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்களுடைய பவர்ஸ மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குமோ தவிர, மத்தபடி அவங்களுடைய உருவத்த வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்காது. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கும். அது எடுத்த அந்த உருவத்த வந்து அந்த பவர் ரேஞ்சர்ஸ் உருவத்தோட மேட்ச் பண்ணி, இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பவர் ரேஞ்சர் மாரி தான் நம்ம பென் டெனிசன வந்து மாத்துமோ தவிர, அந்த அந்த ஏலியனோட உருவத்துக்கு வந்து டோட்டலா மாத்தாது அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அதாவது பாதி ஏலியன், பாதி பவர் ரேஞ்சர் அப்படிங்கிற மாரி இந்த ரேஞ்சர் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பென் டெனிசன மாத்தி விட்டுரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத யார் உருவாக்குனது அப்படிங்கிறத இதுவரைக்கும் தெளிவா கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதுக்கான ஸ்டோரி வந்து இன்னும் தெளிவா எழுதப்படல. ஜஸ்ட் ஒரு ஒன் லைன மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால, அதுல சொன்னத மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல இத வச்சு கண்டிப்பா ஒரு ஸ்டோரி சொல்ல தான் போறாங்க. அப்போ இதோட ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன வந்து நான் என்னோட வீடியோவிலேயே பதிவு செய்றேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருப்போம். 19வதா நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் ட்ரிக்ஸ். பார்க்கறதுக்கு புரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸையும் ரீகேலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பென் யூஸ் பண்ணுற நார்மல் ஆம்னிட்ரிக்ஸுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இல்லை ஏகப்பட்ட வித்தியாசங்கள்ல டோட்டலாகவே இது வேற அப்படின்னே சொல்லலாம். அதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்களேன். நார்மல் ஆம்னிட்ரிக்ஸில் வந்து அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஏலியனோட டிஎன்ஏவை வந்து அது காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஏலியனாகவே நம்ம பென் டெனிசனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ் பண்ணக்கூடிய வேலை. ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் ட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாடத்திட்டமே வேற. இது வந்து அப்படி பண்ணவே பண்ணாது. இது வந்து ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இதுக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இது வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஹோஸ்ட்டை வந்து ஒரு ஏலியன்ஸா மாத்தாது. அதாவது இது வந்து ஏலியனோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஏலியனா மாத்தாது. அதுக்கு பதிலா அவங்கள ஒரு ரோபோட்டா மாத்தும். அதாவது கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள மாதிரியே மாத்தி விட்டுரும். அப்போ மத்த ஏலியனோட டிஎன்ஏவை வந்து ஏன் ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணாது. அவங்களுடைய உருவத்தை ஸ்கேன் பண்ணும். அவங்களுடைய பவர்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணும். அதை ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய ஹோஸ்ட்டை வந்து அதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட உருவம் வந்து ஜஸ்ட் மாறும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம டெட்ராமேன் ஸ்பீசிஸ் மாதிரியோ, இல்ல எக்ஸலரேட் ஸ்பீசிஸ் மாரியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் மாரியோ இது வந்து தன்னைத்தானே உருவத்தை மாத்திக்கும். மாத்துறது மட்டும் இல்லாம அதோட பவர்ஸ்ல ஒரு சிலது மட்டும் இது கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம எக்ஸலரேட்டர் ஸ்பீட் எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து பயங்கர ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு ஏலியன். டைமையே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஓடும் அப்படிங்கிறத வந்து நம்ம சீரிஸ்லேயே தெளிவாக பார்த்துருப்போம். ஆனா அந்த அளவுக்கு பவர்ஸ் இதுக்கு கிடைக்காது. இதுக்கு வந்து ஒரு 50% தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு ரோபோட்டுங்க, அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. இது வந்து மற்ற ஏலியன்ஸோட பவர்ஸை வந்து காப்பி பண்ணிக்காது. அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணும். அதாவது இப்போ ஒரு ஃபயர் அப்படின்னா ஒரு ரோபோட் வந்து தனக்குள்ள இருந்தே ஃபயரை உருவாக்கி அதை வந்து வெளியிடும். கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான் இது செய்யும் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பென் 10 சீரிஸில் வந்து நல்ஜியன் டெஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸை வந்து காட்டியிருப்பாங்க இல்லையா? அதால் மற்றவங்களுடைய உருவத்தை பார்த்து அவங்கள மாதிரி தன்னை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முழுசாக மனுஷனாக அதால் மாற முடியாது அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக அந்த உருவத்தை மட்டும் மாற்றிக்கிட்டு தன்னை ஒரு மனுஷன் மாதிரி காட்டிக்கும் இல்லையா? அதே தாங்க இந்த ஆம்னிட்ரிக்ஸும். இந்த ஆம்னிட்ரிக்ஸும் ஜஸ்ட் ஒரு உருவத்தை மட்டும் மாற்றிக்கிட்டு தன்னை அந்த ஏலியன் மாதிரியே காமிச்சிக்கும். மற்றபடி இதுக்கு வந்து இந்த ஏலியன்ஸோட ஃபுல் பவருமே கிடைக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஸ்ட்டான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. 20வதா நம்ம பார்க்க போகிறது டிசி ட்ரிக்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மார்வல் ட்ரிக்ஸை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து டிசி ட்ரிக்ஸ். எப்படி நம்ம மார்வல் ட்ரிக்ஸை பயன்படுத்தி மார்வல் சூப்பர் ஹீரோஸாக மாற முடியுமோ அதே மாதிரி இந்த டிசி ட்ரிக்ஸை பயன்படுத்தி டிசியில் இருக்கக்கூடிய சூப்பர்மேன், அக்வாமேன், ஒண்டர் உமன் சொல்லி பலவிதமான சூப்பர் ஹீரோஸை நம்மளால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும்.
இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான காஸ்டியூமை வந்து இந்த ஆம்னிட்ரிக்ஸே நமக்கு உருவாக்கி கொடுக்குமாமா. அந்த அளவுக்கு இந்த டிசி ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது, யுனிக்கானது, சுயமாக சிந்திக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஸ்டோரி எழுதப்படவில்லை. ஜஸ்ட் ஒரு ஒன் லைனை மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எழுதுனாங்க அப்படின்னா நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். நான் சொல்லத்தான் செய்கிறேன், ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கவலையே படாதீங்க. இந்த மாசத்துல நான் ஏகப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.